சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, உழைப்பவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்று அம்மா வழியில் செங்கோட்டையன் உருக்கம். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பீர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் இணைந்திருங்க. ஈரோடு மாவட்டம் குப்பிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளரை சந்தித்தார். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேசிய அவர் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மும்முறையில் தான் 45 ஆண்டு காலம் என்னுடைய பணிகளை ஆற்றி வருகிறேன் என்று பொறுத்தவரையிலும் அதாவது இளவரசரை போல் என்றைக்கும் இந்நிலையில்தான் இருக்கிறேன். எளிமையான வாழ்க்கை நடத்தி வருகிறேன். அப்படி நடத்திய காரணத்தால் அப்படித்தான் 3 முறை வாக்குகளை சேகரித்து கொண்டு கொடுத்தேன். தேர்தல் களத்தில் வருகை தந்த வாக்கு கேட்டதாக களத்தில் நீ எங்கள் வீட்டு பிள்ளை எல்லை என்ற முறையீடு அனைவருக்கும் வாக்குகளை வெற்றி பெற வரலாறு இந்த தொகுதியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரலாறுக்கு செங்கோட்டையன் அதாவது இந்த பகுதியை சார்ந்தவருக்கு வாக்குகள் பெருமக்கள் கழகத்தின் முன்னோடி பொறுப்புகளாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர். அதற்கு மேலும் கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்கிறது. நேற்றைய முன்தினம் தொடர்ந்து எனக்கு பல்வேறு சங்கங்கள் சார்பாக கடிதங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீர் சிந்தும் அளவிற்கு அந்த கடிதங்கள் இருக்கிறது. அதாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் நான் அம்மா ஜெயலலிதா அவர்களும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அன்றைய காலகட்டத்தில் தன்னிடம் உள்ள இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு நகை பொருள் அனைத்தும் 1989 வழங்க இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார். அவரை பொறுப்பாளரையாகவும் பொறுத்தவரையிலும் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை உள்ளம் மன்னன் என்று தான் கூறப்படுகிறார். தொண்டர்களை காப்பதற்கு என்ன நாம் உருக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்து தான் அந்த பணிகளை சீரோடும் சிறப்பாகவும் நடத்தினார். அந்த வழியில் நாங்கள் அந்த பயனாளர்களை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை மக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னன்றதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.